கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்துல உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் 5வது மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் மறுபடியுமாய் உங்களிடத்துல நினைவு கூற நான் ஆசைப்படுகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வாக்குத்தத்தத்தை 5வது மாதத்துல நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நிச்சயமாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தின் படி உங்களை நடத்தி இருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 6வது மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்கு கடந்து போவதற்கு முன்பதாக தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி நாம் அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், நான் சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய்
பாரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில நம்மளை நடத்த வேண்டும் என்பது கர்த்தருக்கு ஒரு தெரிந்த காரியமா இருக்கிறது. அதனால் அந்த காரியத்தை குறித்து தான் அந்த பக்தன் இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் மெலிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்பதே. ஆம் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 5 மாதங்கள் நாம் இந்த உலகத்துல அநேக சூழ்நிலைகளில கடந்து வந்திருக்கிறோம். அநேக கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து போயிருக்கிறோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர்களை தேடி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுடைய சூழ்நிலைகளை குறித்து இந்த இடத்துல எழுதப்படவில்லை. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிறுமையும் எளிமையுமானவர்களை தான் தேடி இந்த உலகத்துல ஆண்டவராகிய இரட்சகர் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு எல்லா காரியத்திலும் பின்தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனாலதான் இந்த 5 மாதங்கள் அநேக சூழ்நிலைகளில நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருந்தா நல்லா இருக்குமே, என் குடும்பம் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஐயோ என்னுடைய கணவர் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னுடைய மனைவி இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி நாம் ஆசையாய் அநேக காரியங்களை எப்படியாக நாம் ஒரு வனாந்திரத்துல தண்ணீரை தேடி ஓடுகிறோமோ அப்படியாக அநேக தாகத்தோடு அநேக வாஞ்சையோடு நாம் தேடி இருக்கிறோம். ஏனென்றால் நாம் மற்றவர்களை போல அல்ல, நாம் எப்படியா இருக்கிறோம், சிறுமையும் எளிமையுமானவர்களா இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு சின்ன காரியம் நடந்தாலே நாம் அப்படியாக சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கிறபடினால, ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அநேக நாட்கள் யோசித்தது. 5 மாதங்களும் அநேக போராட்டத்துல நாம் போகும் பொழுது, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதே என்று சொல்லி நாம் கலங்கி நின்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ எனக்கு இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே, என் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, என் மகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா நல்லா இருக்குமே,
ஐயோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்குமே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிசினஸ் எல்லாம் இவ்வளவு டவுன் ஆயிட்டு இருக்கே, அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிவாசல் திறந்தா நல்லா இருக்குமே, என் குடும்பத்துல எல்லாரும் வியாதியில இருக்கிறாங்களே, அந்த வியாதியில இருந்து ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு தாகத்தோடு நாம் அப்படியாக போகும் பொழுது அநேக நேரங்களில அது கிடையாமல் நம்மளுடைய நாவு வறண்டு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை வறண்டு இருக்கிறது, நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம நினைச்ச காரியம் நடக்கல, நம்ம முயற்சிக்கிற காரியங்கள் எப்பொழுதுமே தோல்வியாக போய்கொண்டே இருக்கிறது, நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவர் கவனித்து நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் கவனித்து நோக்கி கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அந்த சூழ்நிலைகளில கதறும் பொழுது, அந்த சூழ்நிலைகளில கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படியாக அங்கலாய்த்து நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, ஆண்டவர் நம்மளுடைய சத்தத்தை கேட்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற கர்த்தரா இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் நம்மளை எந்த விதத்திலும் சோர்வு பண்ணவே பண்ணாது. இதனாலதான் 14வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதற்காக மீட்டெடுத்தார்? எதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டார்? அப்படியாக நம் ஆண்டவருக்குள்ளா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதத்தை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை போலதான் இருக்கும், கதறுகிற ஒரு சூழ்நிலையை போலதான் இருக்கும், எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை போலதான் இருக்கும், எதுவுமே நடக்காதது போலதான் இருக்கும். ஆனா அதற்கு கீழாக நம்ம அந்த 17வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆணித்தரமாக இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் மூலமாய் ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். அநேக சூழ்நிலைகள், அநேக உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் இருக்கிறது. அது அவர்களாதான் உண்டு பண்ணி கொண்டார்கள். ஆனாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். கானான் தேசத்துக்கு அழைத்து போவேன் என்று சொன்னார். அது ஆண்டவர் நிறைவேற்றினார். கடைசியில 2 பேர் போனாலும் அவர்கள் பரிசுத்தமா இருந்ததுனால அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடிந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கலாம். நான் இந்த காரியத்தை செய்யறேன், அந்த காரியத்தை செய்யறேன், கடைசி வரைக்கும் நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன், எல்லாமே சொல்லலாம். பட் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் தான் உண்மையுள்ளதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் தான் சத்தியம் நிறைந்ததா இருக்கிறது. அதனாலதான் அவர் அழகாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அத்தனை ஜனங்களையும் போஷித்து பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்து பாதுகாத்த, வழி நடத்தி வந்த தெய்வம் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தை, எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. இன்னைக்கு உலகத்துல அநேக சூழ்நிலைகளை கைவிடப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், குடும்பத்தை குறித்து ஒரு பயம், கணவனை குறித்து ஒரு பயம், மனைவியை குறித்து ஒரு பயம், குடும்பத்துல என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் படிப்பு எப்படி இருக்குமோ, பயந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டது. நிச்சயமாய் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் செவி கொடுத்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு
ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. இந்த மாதம் நிச்சயமாய் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். விசேஷமா ஜூன் மாசம் ஆனாலே ஒரு பயம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும், அவங்க என்ன படிக்க வைக்கணும்னு சொல்லி தெரியாத ஒரு குழப்பத்துல நின்று கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவரை நோக்கி பார்த்தேயானால் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளுடைய முகத்தையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, கைவிடாத தெய்வமா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா இந்த மாதத்துல உங்களுடைய எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். அதே ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். கலங்கிக் கொண்டு திகைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாதபடி அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன் மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே, உன்னுடைய குடும்பத்துல நான் இந்த மாதத்தை ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்துல, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். நாமும் அவரோடு சேர்ந்து தேவ சமூகத்தில் அவரை உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் கடைசி வரைக்கும், இன்னைக்கு மாத்திரமல்ல அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனத்துல, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மளை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. கைவிடணும்னா என்னைக்கும் ஆண்டவர் கைவிட்டுட்டு போயிருப்பார். இன்னைக்கு குடும்பத்தினால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறீங்களா? கணவனால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனைவினால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளினால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு தேவனாய் இருந்தவர் இன்னைக்கு உங்களுக்கும் தேவனாய் இருந்து உங்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தையை நாம் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தரம் அதை செய்ததென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு செய்கிற அற்புதத்தை மற்ற ஜனங்கள் பார்த்து இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் அவர்களும் உணர்ந்து கொள்வார்கள். நாமும் நிச்சயமாய் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, திரும்பியுமாக நான் வாசிக்கிறேன், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. யோசிச்சு பாருங்க, போன மாசம்லாம் அநேக வெயில் இன்னமும் அடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. 100 டிகிரி, 120 டிகிரி, 110 டிகிரி, அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டு இருக்கிறாங்க. தண்ணீர் இல்லாம அநேக சூழ்நிலைகள். நாம் ஜெபித்தோம், ஆண்டவர் எவ்வளவு அழகாக ஆசீர்வாதமான மழைகளை கொடுத்தார். எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வமா இருந்தார் நமக்கு. பாருங்க, நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? செவி கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு தேசத்தை பார்க்கிறோம், அநேக சூழ்நிலைகளை வறண்டு இருக்கிறது, அநேக சூழ்நிலைகள் வறட்சியாக காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அவரை நம்பின பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாய் ஆண்டவர் அவர் கைவிடாதபடி இந்த ஜூன் மாசத்துல நல்ல ஒரு ரிசல்ட்டையும் நம்மளுடைய தேசத்துல அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த எலெக்ஷன்ல நல்ல ஒரு ரிசல்ட்டையும் ஆண்டவர் தேவனால கொடுக்க முடியும். ஏன்னா அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பது அவருடைய நோக்கமா இருக்கிறது. கலங்காதீங்க, திகையாதீங்க, ஐயோ அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்காதீங்க. யாருக்கு என்ன இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அவர் கைவிடாதபடி இருந்து நம்மளை அவர் பாதுகாத்துக் கொள்ள வல்ல தெய்வமா இருக்கிறார். ஏன்னா அவரை நம்பி இருக்கிறோம். அவர் ஒரு நாள் ஒரு நிமிஷமும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பி இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அநேக போட்டிகள், பொறாமைகள், அநேக காரியங்கள், அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் என்று சொல்லப்பட்டது. ஏன் பயந்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார்களா? என்ன சொல்லுகிறார்?
நீங்க சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, சாவுக்கு ஏதுவான எதை கொடுத்தாலும் உங்களை ஒண்ணுமே அணுகாதுன்னு சொல்லி இருக்கிறாரே. அந்த உயிருள்ள தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். எதை குறிச்சு பயப்படாதீங்க. பாருங்க, 11வது வசனம் சொல்லுகிறது, இதோ உன் மேல எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்டிய லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடினவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வமாய் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். இவ்வளவு ஒரு அன்பான தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இவ்வளவு ஒரு கிருபையுள்ள தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மாசம் நீங்க நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சிறுமையும் எளிமையானவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம். இதோ இந்த ஏழை கூப்பிட்டான், அவனுடைய இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கிய தேவனாகிய ரட்சகர் மீட்டுக் கொண்டார். நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே, நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்துல வைத்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோமே. யோபு அவ்வளோ கஷ்டத்தின் சூழ்நிலையிலும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார் அல்லவா. அந்த விசுவாசத்துல, அந்த நம்பிக்கையில ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு எல்லா வழிவாசல்களும் திறந்து கொடுப்பார். பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளுக்கு உண்டான காலேஜுக்கு போகணுமா, இல்ல ஸ்கூல்ல சேர்த்தணுமா, இல்ல அட்மிஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா, கவுன்சிலிங்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா, ஆண்டவர் நிச்சயமாய் வழிவாசலை திறந்து கொடுப்பார். புதிய புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை செய்வார். ஒத்தாசைகளை பரத்திலிருந்து அனுப்புவார். மனித தயவுகளை ஆண்டவர் கட்டளையிடுவார். தைரியமா இருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம், தேவனை நோக்கி பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிட்டோமானால் நிச்சயமாய் ஒரு மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவுதான் முறுமுறுத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மறக்கலீங்களே, ஆண்டவர் அவர்களை கைவிடலையே. அதே தேவன் தான் நம்மளோடு கூட இருக்கிறார். நாம் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்த்து திரும்பமா உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை கைவிடாதபடி இருப்பார். நிச்சயமாய் நம்முடைய பட்டணத்துல, மாவட்டத்துல, மாநிலத்துல, தேசத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்துல கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். கேட்போம் ஆண்டவர்கிட்ட. நீங்க தான் சொன்னீங்களேப்பா, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன்னு சொன்னீங்களப்பா. நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மாறாது. அவருடைய வார்த்தைகள் மாறாது. நம்மளை ஆண்டவர் உருவாக்கி உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீ கேளுன்னு தான் சொல்லுகிறார். நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள தெய்வமே, அருமையான மாதத்தின் முதலாவது நாளில உடைய சமூகத்துக்குள்ளாய் கடந்து வருகிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு கிருபை உள்ளவராய் இருக்கிறீர், நீர் எவ்வளவு தயவு பெருத்தவராய் இருக்கிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. அந்த தெய்வத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோமே ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. மரித்த தெய்வத்தை அல்ல, உயிரோடு கூட எங்களோடு கூட பேசுகிற தெய்வத்தை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒன்றுமே அறியாத பேதைகளா இருக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஞானமற்றவர்களா இருக்கிறோம் கர்த்தாவே, திராணியற்றவர்களா இருக்கிறோமே ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துவீராகப்பா. கர்த்தாவே, எங்களுடைய காரியங்களிலே தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீர்களை மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல கவலைகள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், வியாதிகள் அப்பா, மரண போராட்டங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு காரியம், கடன் பிரச்சனையில தவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு இருக்கிறாங்களே சுவாமி.
கண்ணீரோடு வேதனையோடு நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி தெரியாதபடி கர்த்தாவே நின்று கொண்டிருக்கிறாங்களே, என் தேவன் விடுதலை கொடுத்திருங்கப்பா. எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. நீங்க சொன்னீங்களேப்பா, இஸ்ரவேலின் பரிசுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் சொன்னீங்களேப்பா. எங்க பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்கப்பா. இந்த மாசம் அநேக தேவைகளோடு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த தேவைகளை சந்தித்து கொடுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வல்லமையாக நீங்க நடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இதோ சங்கீதம் 121 சொல்லப்பட்டபடி எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு ஒத்தாசைகளை நீங்க பரத்திலிருந்து அனுப்பும்படியாக கூட ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆகட்டும் ஆண்டவரே. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்க. வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை உண்டாக்கி கொடுங்க. கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பாரங்களை எடுத்து போடுங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை தேடி நாங்கள் பிழைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. கர்த்தாவே, நீங்க சொன்னீங்களே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. பலம் கொண்டு திடமனதா இருங்கன்னு சொன்னீங்களப்பா. எங்க பிள்ளைகளை தைரியப்படுத்தி என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தந்துருங்கப்பா. இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து போங்க. திறந்த வாசலை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க வைப்பீராக சுவாமி. கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர். நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். கர்த்தாவே, குடும்பங்களில பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் அப்பா. கர்த்தாவே, அவர்கள் எல்லாம் பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க ஆண்டவரே. மருத்துவ செலவுகளை செய்து ஆண்டவரே, கர்த்தாவே, சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அந்த மருத்துவ செலவுல இருந்து விடுதலை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே அவர்களுடைய வியாதிகள் மாறுவதாக, அந்த படுக்கைகள் மாறுவதாக கர்த்தருடைய கரத்துல வைக்கிறேன். வியாதியை நான் உன்னிருந்து எடுத்து போடுவேன் சொன்னீங்களப்பா. எங்க பிள்ளைகளுக்கு எடுத்து போடுங்க. எலும்பு சம்பந்தமாய், நரம்பு சம்பந்தமாய், ரத்த சம்பந்தமாய், தோல் சம்பந்தமாய் எந்த வியாதிகள் இருந்தாலும் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் விடுதலை கொடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. உடைய உன்னத கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தடைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பங்களில சமாதானம் இல்லாத குடும்பங்களில சமாதானம் உண்டாகட்டும். குடிகார கணவர்கள் திருந்துவார்களாக. கர்த்தாவே, கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படிவார்களாக. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உன்னத கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் காணப்பட கர்த்தர் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் சிநேகமும் அன்பு பிள்ளைகளோடு இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் இருக்குமானால், இல்லை ஏதாவது அவசர உதவி, ஜப உதவிகள் தேவையா இருக்குமானால், வியாதியோடு அநேக போராட்டங்களோடு இருப்பீர்களானால் கீழே காணும் அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொள்ளலாம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க அடியேன் காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.